Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வெங்கல பானையில் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பொன்னி பச்சரிசி, 2 கப் வெல்லம், 1/4 கப் பைத்தம்பருப்பு, 1 கப் பால், ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் பைத்தம்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசியோடு அதை ஆட் பண்ணி 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 கப்புக்கு 2 கப் வெல்லம், இதை நீங்கள் அப்படியும் போடலாம். ஆனால் அதில் மண் இருக்குங்கிறதுனால நான் இன்றைக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைய வச்சுருக்கேன். இது 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்கல பானையில் வீபூதியால் பட்டை போட்டு விட்டுட்டு சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலும் 1 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதித்து பொங்கி வரணும். இப்போ பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லணும். பொங்கி அந்த பால் பொங்கி வழிஞ்சிடுச்சு. இதுதாங்க தை பொங்கல் திருநாள் அன்றைக்கி பண்ணுறது நம்ம. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு 1 கப் அரிசிக்கு நான் இன்றைக்கி 1 கப் மில்க்கும் 4 கப் வாட்டரும் ஆட் பண்ண போகிறேன். நம்ம ஆல்ரெடி 2 கப் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 3 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிற அரிசியையும் பைத்தம்பருப்பையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம போட்டிருக்கிற அரிசியும் பருப்பும் நல்லா குழஞ்சி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளை தண்ணி ஆட் பண்ண அப்புறம் நல்லா தளன்னு ஆகிடும் பொங்கல். இப்போயும் அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா 10 மினிட்ஸில் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு 1 பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு நெய்யில் திராட்சை போட்டு முதல்ல பொரிஞ்சதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணும்போது முந்திரி பருப்பு கருகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் சூடாக இருக்கிற நம்மளோட சக்கரை பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இதே டைப்பில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ.